தினம் ஒரு கீரை சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்திருக்கேன். அரைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அரைக்கீரையை நல்லா அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 4 மிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கீரைக்கெல்லாம் அதிகமான படைக்கு எண்ணெய் தேவைப்படாது. எண்ணெய் காஞ்சதையும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கிடலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிளகாயை உடச்சி போட்டுக்கிடலாம். இந்த மிளகாய் வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ அது நல்ல வாசம் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம். இந்த கீரைக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த சின்ன வெங்காயம் தாங்க, பெரிய வெங்காயம் இல்லை. சின்ன வெங்காயத்தை தான் நம்ம இதுக்கு சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே நமக்கு இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கீரைக்கு தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இது பாதியாக சுண்டின பிறகு தான் நம்ம சால்ட்டு சேர்க்கணும். ஏன்னா கீரையோட அளவு ரொம்ப சுருங்கிடும். இப்போ நம்ம சால்ட்டை சேர்த்துட்டோம்னா சால்ட் ரொம்ப அதிகமாகிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீரைக்கு அதிகமாக சால்ட்டு சேர்க்கக்கூடாது. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேன். இது பார்த்திங்கன்னா இந்த கீரையில் இந்த வெங்காயம் தான் அதிகமாக தெரியணும் பாருங்கள். அப்போ தான் இந்த கீரையோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சின்ன வெங்காயம் சேர்த்ததுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். கீரை வதக்கல், இதுக்கு பேர் கீரை வதக்கல். இந்த மாதிரி வதக்கி சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இது வந்து அப்படியே சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீரையை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த வெங்காயமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த வெங்காயத்தோட இந்த வரமிளகாயோட இந்த கீரையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு சைடிஷ் இது. இப்போ இந்த கீரை ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிடலாம். நீங்கள் இது மாதிரி கீரை வதக்கி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இனிமேல் நீங்கள் இது ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் கீரை வதக்கல் பண்ணுவீங்க. இந்த கீரைக்கு நான் தேங்காய் கூட சேர்க்கல பார்த்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி, ஈஸி அண்டு ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் இந்த கீரை வதக்கல். இதுக்கு நம்ம தேங்காயும் சேர்க்க வேண்டியதில்லை, பருப்பும் சேர்க்க வேண்டியதில்லை, எதுவும் வேண்டியதில்லை. சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.